தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புதிய நாளை தந்த இறைவனுக்கு நாம் நெஞ்சார நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இறைவன் இரக்கமுள்ளவர், கருணை உள்ளவர். அவர் என்றும் நம்மோடு இருக்கின்றவர், நம்முடைய அன்பு தெய்வம். இன்றைய நற்செய்தியானது லூக்கா எழுதிய நற்செய்தி 21வது அதிகாரம் வசனங்கள் 20 28 முடிய உள்ள வசனங்கள். இன்றைய நற்செய்தி நமக்கு கூறும் செய்தி என்னவென்றால், இறுதி நாளை பற்றிய செய்தி. கொஞ்ச நாட்களுக்கு முன்பு நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாபெரும் எருசலேம் தேவாலய அழிவை பற்றி பேசினார். அது நமக்கு அனைவருக்கும் தெரியும். இன்று எருசலேம் நகரின் அழிவை பற்றி பேசுகின்றார், அதை பற்றி முன்னறிவிக்கின்றார். இந்த எருசலேம் நகரமானது ஒரு முக்கிய ஸ்தலமாகவும் புனித ஸ்தலமாகவும் கருதப்பட்டது. பல அரசர்கள் இந்த எருசலேம் நகரிலிருந்து ஆண்டிருக்கின்றார்கள். உதாரணமாக சவுல் அரசர், தாவீது அரசர், சாலமோன் அரசர், பிலாத்து போன்ற அரசர்கள், ஆளுநர்கள் இங்கிருந்து ஆட்சி செய்திருக்கின்றார்கள். அவருடைய அரண்மனையும் இங்கு இருந்திருக்கின்றது. பல தலைமை குருக்களுடைய அரண்மனையும் இந்த நகரில் தான் இருந்திருக்கின்றது. ஒரு முக்கியமான நகரம், ஒரு புனித நகரம். அந்த நகரின் அழிவை பற்றி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக கடுமையாக விமர்சிக்கின்றார், முன்னறிவிக்கின்றார். இது எதற்காக இந்த முன்னறிவிப்பு என்றால், ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்வும் ஒரு சிறந்த வாழ்வாக இருக்கும். எப்பொழுது நம்முடைய ஆண்டவரின் அன்பை விட்டு விலகி செல்கின்றோமோ, பாவ வாழ்வில் வாழ்கின்றோமோ, அப்பொழுதெல்லாம் இறைவன் நம்மை தண்டிப்பார் என்ற ஒரு எச்சரிக்கை மணியை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்றார். நாம் நம்முடைய இறுதி நாளை நினைத்து பார்த்து அதற்காக தயாரிப்போம். இயேசுவின் மீது விசுவாசம் கொள்வோம், நம்பிக்கை கொள்வோம். எங்கெல்லாம் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, மகிழ்ச்சி தளர்ந்து போகின்றதோ அங்கெல்லாம் அழிவு ஆரம்பமாகின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் கடவுளின் பிள்ளைகளாக வாழ்வோம். பாவத்தை விலக்கிவிட்டு அவருடைய அன்பு பிள்ளைகளாக வாழ்வோம். இந்த நேரத்தில் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி விசுவாசத்தோடு ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, இந்த புதிய நாளை தந்ததற்காக உமக்கு கோடான கோடி நன்றியையும் சோசரங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்துள்ளோம் ஆண்டவரே. நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த குற்றங்கள், குறைகள், பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருளும் ஆண்டவரே. நோயினாலும், உடல் நோயினாலும், உள்ள நோயினாலும் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்துள்ளோம் ஆண்டவரே. யாரெல்லாம் ஜெப உதவி கேட்கின்றார்களோ அவருடைய அனைவருடைய ஜெபத்தையும் நீ கேட்டு அவர்களுக்கு நிறைவாய் அளித்தருளும் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவர். சிறப்பாக இந்த நேரத்திலே அனைத்து பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கின்றோம். அவர்களுக்கு நீரே ஆறுதலாயும் அன்பு தந்தையாயும் இருந்து வழிநடத்தியறணும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.